அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா பாணியில கையில் எடுத்துக்கிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஜெயலலிதா தான் யாருக்கிட்டையும் அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்காம அவர்களே ஒரு முடிவு எடுப்பாரு. அவர்களும் சசிகலாவோட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை தொண்டர்கள் மத்தியில சொல்லுவாங்க, அதை நடைமுறைப்படுத்தணும். இதுதான் ஜெயலலிதாவுடைய பாணி. அதே பாணியை எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து வர்றாரு. மக்கள் கூட்டம் அவருக்கும் வரதான் செய்யுது. அது அத்தனையும் காசு கொடுத்து கூட்டப்படுகின்ற கூட்டம். அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஏதோ ஒரு சாபக்கேடு எல்லாருக்குமே என்னன்னா, யாரு கூட்டம் நடத்தினாலும் இன்னைக்கு காசு கொடுத்தாதான் கூட்டம் வருது. இன்னைக்கு யாரும் ஒரு கூட்டத்தை கேட்கறதுக்கோ, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், யாருக்கும் காசு கொடுக்காம ஒரு கூட்டம் கூடுதுன்னா அப்படிலாம் கூட்டத்து கிடையாது. காசு கொடுத்துதான் கூட்டுறாங்க. காசு கொடுத்தாதான் ஜனங்க கூட்டத்துக்கே வராங்க. அது ஒரு நிலைமையை இப்ப உருவாக்கிட்டாங்க.